கருவிலேயே ராமன் தானே சுயமே தர்ம வடிவாகவே ஜனித்திருக்கிறான். இது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல நாம் பார்க்க முடியும். சீதை ராவணன் பிடித்து கொண்டு போய் விடுகிறான். அந்த இடத்துல திரிசடை கிட்ட சீதை பேசுறார். என்ன சொல்றான்னு பார்த்தா, என்னுடைய மாமனார் தசரதர் இருந்திருக்கணும், அவர் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு, அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் இப்படி என்று அழுகிறாள். ராமனை சொல்லல, அப்பா ஜனகனை சொல்லல, என்னை காப்பாற்றி கொண்டு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, இல்ல என்னுடைய கணவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார், இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை அவ வாயில என்ன வருதுன்னா, என் மாமனார் இருந்திருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவனாக ஒருவன் இருக்கிறான் என்கின்ற அந்த சர்டிபிகேட்டு யாரு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாப்பிள்ளையோ இல்லைன்னா ஒரு மருமகளோ ஒரு மாமனாரையோ மாமியாரையோ சொல்லும் பொழுது அதனுடைய மரியாதையே வேற. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எங்க மாமியார் மாதிரி ஒரு தங்கமானவங்களை பார்க்க முடியாதுன்னு ஒரு மருமக சொல்லிட்டானா அதான் அல்டிமேட் சர்டிபிகேட் அந்த அம்மாவுக்கு, இல்லையா? இது அதர்வே அரவுண்டும் உண்மைதான். தங்கமான மருமகன் மாமியார் சொல்லிட்டா அல்டிமேட் சர்டிபிகேட். அதே மாதிரி எவ்வளவு பெருமிதம் இருந்தால் சீதைக்கு, முதல்ல தசரதனுடைய பெயரை சொல்லி இருப்பாள். அந்த பெருமிதத்திற்கு காரணம் இந்த ராஜசூயம். அது மட்டுமல்ல, ராமன் காட்டிற்கு செல்கிறான். எந்த சூழ்நிலையில காட்டிற்கு செல்கிறான்? 2 சூழ்நிலைகளில. நம்ம எப்பயுமே ராமன் காட்டுக்கு போனதுன்னு சொன்னா இமிடியேட்டாவே நம்முடைய மனதிலே தோன்றுவது 14 ஆண்டுகள் வனவாசம் தான் நம்முடைய மனதிலே தோன்றும். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு முறை விஸ்வாமித்திர முனிவர் சொல்லி காட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது விஸ்வாமித்திர முனிவர் கேட்டு தசரதனுடைய சொற்படிதான் அப்பொழுதும் காட்டுக்கு போகிறான். முதல்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. அனுப்ப மாட்டேன்னு சொன்ன உடனே அப்பொழுது கூப்பிடும் பொழுது என்ன சொல்கிறார்னா, அகம் வேத்மி மகாமன்யேன்னு ஒரு வார்த்தையை போட்டுடுறாரு. அதாவது இது பிரம்மம்ங்கிறது எனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியல, நீ புள்ளன்னு பாசத்துல பேசிட்டு இருக்கிற தசரதா அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே அதற்கு முன்பு எப்பொழுதுமே கேட்காமல் பெரியவர்கள் முன்பு பேசி அறியாத ராமன் அந்த இடத்துல தசரதன் இருக்கிறான். ராமன், வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் கான்வர்சேஷன் போகும்பொழுது ராமர் பேசவே இல்லை, பேசாம இருக்கார். அப்பா என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கரிய மகன் இருக்கான காகுத்தன், அவனை கொடு என்று விஸ்வாமித்திரர் கேட்கிறார். கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்னா, இவர் முடியாது, அவன் பாலகன், நான் இத்தனை டைரக்ஷன்லயும் போய் 10 திசைகளிலும் அசுரர்களை கொன்றவன், என்னுடைய நாட்டுக்கே அயோத்தின்னு பேரு, யுத்தம் பண்றது எவனுக்குமே தைரியமே இருக்காது என் நாட்டு பேர்ல, அப்பேற்பட்ட நாடு நான் வரேனே. அப்பொழுது சொல்கிறார், அகம் வேத்மி மகாமன்யே, எனக்கு தெரியும்பா அது மகாமன்யே, அது பிரம்மம்ங்கிறது எனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியாம நீ பிள்ளைன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு விடுகிறார் விஸ்வாமித்திரர். போட்ட உடனே ராமர் என்ன சொல்றார், அகமேவம் மானுஷம் மன்யே, அதாவது அவையில அது வரைக்கும் ராமர் பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி குறுக்கிட்டு பேசக்கூடிய ஒருவரும் பெரியவர்களிடத்திலே பெரியவர்கள் அவரை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்காமல் அப்பா நீ பேசுப்பான்னு சொல்லாமல் நேரடியா பேசக்கூடிய குழந்தையும் கிடையாது. ஆனால் இப்ப நம்ம பொதுவா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், யாரோ சாக்லேட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல ஒரு குழந்தை அந்த சாக்லேட் திருடி இருந்தா என்ன பண்ணும், நான் இல்ல அப்படின்னும். அதே மாதிரி அகம்பேத்மி மகாமன்யே அப்படின்னு இவர் சொன்ன உடனே அகமேவம் மானுஷம் மன்யே, நான் வெறும் மனுஷ பிறவிதான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அப்பொழுது இதன் பிறகு ராமர் காட்டுக்கு செல்கிறார். முதல் முறை தந்தையுடைய பேச்சை கேட்டு காட்டுக்கு சென்ற பொழுது ராமருக்கு என்னவெல்லாம் கிடைத்தது? தாடகையை வதம் செய்த பெருமை கிடைத்தது, அகலேயைக்கு சாப விமோசனம் கொடுத்த பெருமை கிடைத்தது, அதுபோல பலா அதிபலா போன்ற பல மந்திர சித்திகளை விஸ்வாமித்திரர் உபதேசம் செய்தார். அது இல்லாமல் பல தெய்வீக அஸ்திரங்களையும் உபதேசம் செய்தார். அதற்கு மேலே சிவதனுசை ஒடித்த மிகப்பெரிய புகழை அடைந்தார் ராமர், ஜனகனுடைய அவைக்கு அழைத்து சென்று. அதையும் தாண்டி நிலத்தின் நல்லாள் சீதை, அவளையும் பெற்றார். இப்பொழுது ஒரு முதல் முறை சென்ற பொழுது இவ்வளவு விஷயங்களும் ராமருக்கு கிடைக்கிறது. இப்படி கிடைத்த இத்தனை விஷயங்களையும் 2வது முறை காட்டுக்கு சென்றால் இழந்து விடுவோம் என்பது தெரிந்தே சென்றிருக்கிறார் ராமபிரான், என்பது நன்றாக தெரிந்தே சென்றிருக்கிறார் ராமபிரான். அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில காட்டுக்கு போகிறாருங்கிறத பார்க்கணும். வரம் கொடுத்த தசரதன் இதற்கு மேல் எழுந்திருக்க முடியாத மாதிரி மரணப்படுக்கையிலே கிடந்தாகிவிட்டது. தாய் கோசலை போகாதேங்கிறா, சுமித்திரை போகாதேங்கிறா. யாருக்காக இந்த நாடு பெறப்பட்டதோ அந்த பரதன்
தாயை கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டு போகாதாங்கிற. எனக்கு அந்த ஆட்சி வேண்டாம்ப்பா, போகாத. சொத்து தசரதனுடைய சொந்த சொத்து கிடையாது, பித்ரார்ஜித சொத்து. அது பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய சொத்து. பகீரதனிலிருந்து துவங்கி பல பேரிடத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த ரகுவம்சத்தினுடைய சொத்து அயோத்தி அரியணை. அப்ப கொடுப்பதற்கு தசரதனுக்கு முழு உரிமையும் கிடையாது, லீகலி ரைட்ஸ் கிடையாது. எல்லோரும் போகாதே என்று சொல்லும் பொழுது என்னுடைய தந்தையினுடைய வாக்குங்கிற ஒரே காரணத்திற்கு நான் சென்றே தீருவேன் என்கின்ற அந்த தியாக புத்தி இருக்கு இல்லையா, அந்த தியாக புத்தி தான் தர்மம்.